ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தியே, மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். ஏன் அழகு பிள்ளையே, இன்று இந்த வராகி அன்னை உன்னிடம் ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன். அதனால் நான் உன் கண்ணில் பட்டால் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துவிடு. இது உன் வராகி அன்னையின் கட்டளையும் கூட. என் அழகு பிள்ளையே, என்ன சொல்ல போகிறேன்? என்ன அவசர செய்தி? சில நபர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறார்கள். யார் அவர்கள்? அவர்களால் ஆபத்தா நல்லதா என்பதை உன் வராகி அன்னை அது வருவதற்கு முன்பாகவே உன்னிடம் கூறிக்கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என் அழகு பிள்ளை ஏற்கனவே சில நபர்களை நம்பி ஏமாந்திருக்கிறது. இன்னொரு முறை எவரிடமும் ஏமாறவும் கூடாது, அதற்கு நீ இடமும் கொடுக்க கூடாது. அதனால்தான் இன்று அப்பட்டமாக அனைத்து விஷயங்களையும் சொல்ல இருக்கிறேன். அதனால் தெளிவாக கேள் என் அன்பு குழந்தையே. ஒரு சில நபர்கள் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நபர்களோ அதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் அன்பு குழந்தையே, இப்பொழுது வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய சுயநல தேவைக்காக வருகிறார்கள். இதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் ஒரு சில நபர்கள் சொத்திற்கு ஆசைப்படலாம், பணத்திற்கு ஆசைப்படலாம், அழகுக்கு ஆசைப்படலாம். ஆனால் இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் இருக்கிறது. ஆனால் சிலர் இந்த 3 விஷயங்களும் இல்லை என்றால், பணம், அழகு, சொத்து இவை இல்லை என்றால் பிறரை மதிப்பதில்லை. ஆனால் என் அன்பு பிள்ளைக்கு இப்பொழுது சிறு பிரச்சனை என்னவென்றால், சொத்து பணம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லிவிட மாட்டார்களா என்று என் அன்பு பிள்ளை தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் உண்மையாக அன்பு காமிப்பதற்கும் பொய்யாக அன்பு காமிப்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு காரணம், விட்டு சென்ற உறவுகள் மனக்குழப்பத்தையும் மனவேதனையையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போது எவரிடமாவது பேசினால் எனக்கு மன ஆறுதல் கிட்டிவிடுமா என சிந்திக்கும் தருணத்தில் நீ இருக்கின்றாய். இதை தெரிந்து கொண்டு பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பாசம் காட்டுவதற்காக உன்னை தேடி இப்பொழுது வருகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் என் செல்ல பிள்ளையே, இதை நீ தவிர்த்தல் வேண்டும். சிறிது காலத்திற்கு உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால், நல்லது எது கெட்டது எது என உனக்கு புரிய வேண்டுமென்றால், நீ உன் மன அமைதியை அப்படியே கடைபிடி. யாரிடமும் அதிகமாக பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதே. உன் கடமைகளை மட்டும் செய். உனக்கு பிடித்த விஷயங்களை செய். ஆனால் மற்றவர்களிடம் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் எவரிடமும் சொல்லிக்கொண்டு இதன் மூலமாக உனக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். ஒரு சில மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள். என் வாழ்க்கையிலும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் நிச்சயமாக நான் முன்னேறி விடுவேன், என் வாழ்நாள் முழுவதும் நிச்சயம் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், கடைசி வரை நான் உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன், வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் கண்ணீர் சிந்த மாட்டீர்கள் என்று அன்பான வார்த்தைகளை உன்னிடம் அள்ளி கொட்டுவார்கள். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் சில நேரம் கொடுக்கலாம். ஆனால் பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஆனால் எவரையும் வாழ்க்கையில் இவர் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று சிந்திக்காமல் முடிவெடுத்து விடாதே. பொறுமையை கடைபிடித்து இவர்களின் செயல்கள் என்ன, இவர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த வகையில் முறையாக நடந்து கொள்கிறார்கள் என்று நீ பார்த்து ஒரு முறைக்கு 100 முறை சிந்தித்து
நீ இந்த முடிவுகளை எடுத்தால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் இருந்து நீ விடுபடுகிறாய். இதுபோல நீ சிந்தித்து எடுக்கும் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு நிச்சயம் வெற்றியாகத்தான் இருக்கும். இது உனக்கு உன் வராகி அன்னை சொல்லக்கூடிய வேத வாக்கு. அதனால் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு எவரது வாழ்க்கையிலும் நீ நுழையக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் நேரத்திற்கு ஏற்றது போல் அவர்களின் நிறங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நேற்று பேசியதை நான் அப்படியா பேசினேன் என்று அப்படியே பொய்யுரைக்கிறார்கள். இதனால் மனிதர்களின் குணமானது நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நான் சொல்வதை நீ புரிந்துகொள். யார் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், செய்யட்டும், அதற்காக எல்லாம் நீ கவலைப்படாதே. ஆனால் உன் வராகி அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கும், இது நடந்தே தீரும். இது என்னுடைய சத்திய வாக்கு. இன்னும் 1 மாத காலகட்டத்திலோ 2 மாத காலகட்டத்திலோ இவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக ஒரு சில மனிதர்களிடம் அதிகமாக பேசாதே, ஒரு சில மனிதர்களிடம் ஆழமாக பழகாதே. அதேபோல் மற்றவர்களிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே. நீ எதிர்பார்ப்பது அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றால்தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், துயரம், ஏமாற்றம் என இவை அனைத்தும் அதிகமாக ஏற்படுகிறது. சில விஷயங்கள் நான் சொல்வது உனக்கு கசப்பாக இருக்கும், கடைபிடிக்க வேண்டும் என்பது கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினத்தை சுலபமாக எடுத்துக்கொண்டு நீ அதை கடைபிடித்தாய் என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாகவும் அமையும். அதேபோல் மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலைக்கும் ஆளாக மாட்டாய். அதேபோல் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்களா என்ற எண்ணமும் உனக்கு இயலாது. அதனால் உன்னை தேடி வரும் நபர்களிடம் நீ அளவோடு நடந்து கொள். இதற்கு முன் அளவு மீறி நடந்ததால் தான் பல பிரச்சனைகளை சந்தித்தாய். இனி உன் பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும். காரணம் என்ன தெரியுமா? நல்லது எது, கெட்டது எது, எதிரிகள் யார், துரோகிகள் யார், ஏமாற்றுபவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நீயும் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறாய். பிறகு செய்த தவறையே திருப்பி செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த தவறை அந்த தருணத்திலே திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் செய்த தவறையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நீ இன்னும் கற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கஷ்டகாலம் வருகிறது என்றால் நம்மை ஒரு மனிதனாக மாற்றுவதும் உணர்த்துவதும் இந்த கஷ்டகாலம்தான். அதில்தான் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதையும் முதலில் நீ யார் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். அதனால் புரிந்து கொண்டு அளவோடு சில மனிதர்களிடம் பேசு, பழகு. அதேபோல் தேவையில்லாத சில மனிதர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், தவறாக கூட பேசட்டும். அதனால் நீ தவறாக போய்விடுவாயா என்ன? கண்டிப்பாக கிடையாது. அப்படி நீ தவறாக இருந்தால் உன் தாயின் வார்த்தைகள் உன் செவிகளில் எட்டுமா? அப்படி கிடையவே கிடையாது. நீ புண்ணியம் செய்த குழந்தை, உன் தாய்க்கு மிகவும் பிடித்த குழந்தை. ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு உதவி செய்கின்றேன். உன் உள்ளத்தை தேடி, உன் இல்லத்தை தேடி, இந்த மண்ணுலகை தேடி ஒவ்வொரு முறையும் நானே வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். கெட்ட எண்ணம் உள்ளவர்கள், அதேபோல் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவர்களுக்காகவா நான் வருவேன்? அப்படி ஒரு பொழுதும் கிடையாது. உன் நல்ல மனதிற்காகவும் உன் நல்ல எண்ணங்களுக்காகவும் தான் நான் உன்னை தேடியும் உன் இல்லத்தை தேடியும் இந்த மண்ணுலகை தேடியும் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை கொடுத்து தூற்றியவர்கள் முன்னாலும் தூற்றாதவர்களின் முன்னாலும் அனைவரின் முன்னாலும் நிச்சயமாக உன்னை போற்றும் அளவிற்கு நான் வாழ வைப்பேன்.
ஆனால் நான் சொல்லக்கூடிய பாதை கடினமாகத்தான் இருக்கும். அந்த பாதையை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ அதில் முன்னேறுவாய். பல பேர் உன்னை போற்றும்படியாக நீ அதில் வாழ்வாய். அதேபோல் உன் வராகி அன்னையின் பேச்சை நம்பி நான் சொல்லக்கூடிய பாதையில் நீ சென்றாய் அல்லவா, அதற்கான பலன் உனக்கு அதிகமாக இருக்கும். அதனால் சிறு கஷ்டத்தை கண்டு நான் சொல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் விட்டு விடாதே. கஷ்டத்தை பார்த்து பயந்து கொண்டே நம் வாழ்க்கையில் நாம் இருந்தோமானால் எதையும் சாதிக்கவும் முடியாது, எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால் கஷ்ட காலங்களில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள். அதேபோல் சந்தோஷமான காலகட்டத்தில் அதை எப்படி கையாளுவது என்பதை கற்றுக்கொள். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். உன்னை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பின்னால் போய்கொண்டே இருப்பார்கள். அதனால் நான் சொல்வதை அப்படியே கடைபிடி என் அழகு பிள்ளையே. நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன். அதனால் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய பயணத்தை தொடரு. உன்னோடு நிழலாக நான் பயணித்துக் கொண்டே இருப்பேன். நீ நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல குழந்தையே, தாயானவள் உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கிறேன். இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். உன் தாயானவள் அதனை உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன். என் குழந்தை, எப்பொழுதுமே மன கஷ்டத்தில் இருக்கின்றாய். எதையோ பறிகொடுத்தது போலவே எதையோ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்து செல்வதே உனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. நாம் எப்படி இந்த நாளை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணம் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்குள் நம்பிக்கை உறைந்து விட்டது போல உன் தாயானவளுக்கு தோன்றுகிறது. அதனால்தான் என் குழந்தையிடம் உடனடியாக பேச வேண்டும், என் குழந்தையின் மனதில் உள்ள கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வந்திருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் வராகியானவள் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த நாள் உன் வாழ்க்கையில் இன்றுதான் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொண்ட கஷ்டங்களை எல்லாம் நான் உனக்கு விலக்கி தரப்போகிறேன். எப்பொழுதுமே என் குழந்தை இந்த தாயை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாய். நம் தாயானவளை நாம் எப்பொழுதுமே வணங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த துன்பத்தில் இருந்து எல்லாம் வந்து நம்மளை மீட்டெடுப்பாள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் வேளையில் அவள் இன்னும் வரவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ ஒரு நாளும் என் மீது சந்தேகம் கொள்ளாதே. நான் நிச்சயமாக உன்னை ஓடோடி வந்து காப்பாற்றுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் எப்பொழுது வருவேன் என்ற நேரத்தை தான் நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமே தவிர வராமல் போயிடுவேனோ என்று ஒரு நாளும் எண்ணி நிற்காதே. நான் உன்னை என் செல்ல குழந்தையாக வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே உன்னை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்த விடமாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. கோடி கற்களுக்கு மத்தியில் நீ இருந்தாலும் நீ ஒரு வைரம் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை ஒரு நாளும் மங்கவிட போவதில்லை என்று மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டு இரு. உன் வெற்றி நிச்சயம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுது உன் வெற்றியை தொடுகின்றாயோ அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்பது தெளிவாக தெரியும். என் செல்ல குழந்தையே, நீயும் வைரம் போல் மற்றவர்கள் முன் ஜொலிக்கப் போகிறாய் என்பதை மனதில் நினைவுகொள். உன் வராகியானவள் எப்பொழுதுமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அந்த சூழ்நிலையில் அதை பெரிதாக நினைத்தாலும்
உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வரும்பொழுது ஏற்கனவே இந்த தாயானவள் உனக்கு கஷ்டத்தை சரி செய்து கொடுத்ததை நீ மறந்து விடுகிறாய். நான் இன்று விட்டிருக்கும் சவாலில் என் குழந்தைக்கு நிச்சயம் ஒரு நல்ல விஷயம் வந்து சேரும். நீ எந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரை இன்று நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. நாளையை நாம் எப்படி தொடங்க போகின்றோம், நாளைய விஷயங்கள் எல்லாம் எப்படி தொடங்க போகிறது, நாம் அடியெடுத்து வைத்த அந்த காரியம் இனி நமக்கு வெற்றியை பெறுமா பெறாதா என்று உனக்குள் இருந்த எல்லா குழப்பங்களுக்குமே இன்று நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திற்காக உன் மனதை போட்டு நீ இவ்வளவு குழப்பிக் கொண்டாயோ அதற்கு ஒரு தெளிவான முடிவை உன் தாயானவள் நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான். உன் வராகியானவள் நான் உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நினைத்திருக்கலாம் இந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் கஷ்டங்களை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் என் தங்கமே, அவர்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களது பிரச்சனைகளை சரி செய்வதை அவர்கள் கருத்தில் கொண்டால் அவரது பிரச்சனைகளில் தலையிடுவது என்பது அவர்களுக்கு இயலாத காரியம் ஆகிவிடும். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். இனி உன்னை சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சனையையும் உருவாக்க வரமாட்டார்கள். அப்படி யாராவது வருவதாக இருந்தாலும் என் குழந்தை, நீ அவர்களை எளிதாக வென்று விடுவாய். உன்னுடைய காரியம் என்னவென்றும் உன்னுடைய இலக்கு என்னவென்றும் அதை மட்டுமே நோக்கி நீ பயணித்து கொண்டு இரு. மற்றவர்கள் எந்த ஒரு இடையூறு செய்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து செல்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றி பாதை உன் தாயானவள் என்னால் வகுக்கப்பட்டது என்று அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு நல்ல விஷயம் உன் இல்லம் தேடி வரும். அப்பொழுது நீ நிச்சயமாக நினைத்து பார்ப்பாய், நம் தாயானவள் சொன்னது போல்தான் எல்லோரும் நம்மை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இனி உனக்கு தீங்கு செய்ய யாரும் இல்லை என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய். மற்றவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொண்டாலே மற்றவர்கள் பிரச்சனையில் தேவையில்லாமல் மற்றவர் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த முன்வர மாட்டார்கள் என்பது நிச்சயமாக இனி அவர்களுக்கு புரிந்துவிடும். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் அது போன்ற சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன். என் தங்கமே, நீ நினைத்த காரியம் உன் கைகூடி வரும் நேரத்தில் உன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உனக்கான காரியத்தை எப்படி செய்து தரலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, உனக்கு இது ஓடிக்கொண்டிருக்கின்ற வயது. இந்த வயதில் நீ வெற்றியை பெறுவதற்காகத்தான் ஓட வேண்டும். ஏனென்றால் உன்னால் ஓட முடியாத வயது முதிர்ந்த நிலை வரும்போது அப்பொழுது நீ நினைத்தால் கூட உன்னால் நிச்சயமாக எதையும் ஓடி சேர்த்து விட முடியாது. அதனால் இப்பொழுதே உன்னுடைய எதிர்காலத்திற்காக நீ சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் விரும்புகின்றேன்.
நீ உன் வாழ்க்கையோடு போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். யாரெல்லாம் உன்னை பார்த்து இவனால் இது முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னால் நான் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவேன் என்று, அப்படி நான் உயர்ந்து காட்டியிருக்கிறேன் என்று நீ மற்றவர்கள் முன்னிலையில் நீ போராடி கொண்டே இரு. இவன் அப்படி என்ன செய்து வாழ்க்கையில் முன்னேறி விட்டான் என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கின்ற அளவில் நீ வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். உன் வராகியானவள் அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயெனில் ஒன்றை மட்டும் உன் மனதுக்குள் நீ ஆழமாக பதித்துக்கொள். முதலாக உன்னை இழிவாக நினைப்பவர்களையும், முதலில் உன்னை குறை காண்பவர்களையும், உன்னுடைய வெற்றி நிச்சயம் அவர்களுடைய மனதை மாற்றிவிடும் என்பதை நீ முதலில் மனதில் பதிய வைத்து கொண்டு, அவர்கள் என்னை இது சொல்லிவிட்டார்கள் அது சொல்லிவிட்டார்கள் என்று மனம் வருந்துவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கைக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு. இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து முதலில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ சென்று கொண்டிரு. நிச்சயமாக உன்னுடைய வெற்றியானது அவர்களின் மனதை மாற்றுவது மட்டுமல்லாமல் உன்னிடமே வந்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக நிற்பார்கள் என்பதையும் நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, நீ நினைத்த அந்த நல்ல செய்தி, நீ எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும். இந்த வராகியானவள் உனக்கு தருவது சத்திய வாக்கு என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கும். நான் விட்ட சவாலையும் என் குழந்தைக்கு நான் நிறைவேற்றி தருகின்றேன். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கான மகிழ்ச்சியான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். உன்னுடைய பூஜையில் மனம் குளிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற தேதியில் அந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது. அந்த உறவு யார் என்று தெரிந்தால் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். அம்மா, நீங்கள் எப்பொழுதும் இப்படிதான் சொல்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்த பாடில்லை என்று நீ நினைக்கும் நேரத்தில் அம்மா உனக்கு எப்பொழுது நடக்கும் என்பதற்கான தேதியையும் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். இதன் பிறகு நீ கவலைப்படக்கூடாது. நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வருவதற்கான நாளைதான் அம்மா உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். என் தங்கமே, இந்த நாளில் நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வரும். அது மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களும் இருந்த பிரிவினைக்கு சேர்த்து வைத்து ஒட்டுமொத்த அன்பினையும் உன்னோடு கொட்டி தீர்க்கத்தான் போகின்றார்கள். என் தங்கமே, நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அம்மா, நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே பலிக்க வேண்டும். நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக வாழ வேண்டும். எனக்கென்று இந்த வாழ்க்கை இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கவில்லை. எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான். இந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்த்து எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று
ஆசிகளை வழங்க மாட்டாயா? எனக்கென்று நீ சொன்ன இந்த வாக்கினை நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய். என் தங்கமே, இந்த அம்மா உனக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன். நான் உனக்கு அதனை நடத்தியும் கொடுத்திருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது நான் உன்னை பற்றி, அந்த உறவினை பற்றி ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த செய்தியினை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பதாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருந்த இந்த எண்ணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது. அதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. நீ தேடுகின்ற உறவு, உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது. சந்தோஷத்தை திக்குமுக்காடி தெளிந்து நிற்கின்ற வேளையில் விதி போல உன் வாழ்க்கையில் வந்து விழுந்த கஷ்டம்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன்பத்தில் விழுந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம். என் தங்கமே, இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் அம்மா வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் விழுந்த இடி இன்னமும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தவித்து வைத்திருப்பது போல இனிமேலும் இப்படியே இருந்துவிட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, என் குழந்தைக்கு இதுவே இந்த நாளின் கடைசி நாளாக இருந்துவிடும். என் தங்கமே, அம்மா சொன்ன பிறகும் நடக்கவில்லை என்றால் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்துவிடும். நிச்சயமாக என் தங்கமே, இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்க போவது கிடையாது. உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று அம்மா சொல்கிறேன். உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். போதும் போதும் என்ற அளவிற்கு அவர்கள் கண்ணீரில் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம். இந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்துதான் போயிருக்கிறார்கள். என் தங்கமே, ஒருவரை ஏமாற்றி விட்டு இன்னொரு உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல் தான் அவர்கள் இது போன்ற செயலை செய்து விட்டார்கள் என்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவலி எப்படி இருந்திருக்கும், நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருப்பாய் என்பதை உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த உணர்வு அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள். உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் வந்து விட்டது. நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்ற சந்தேகம் அவர்களுக்குள் இருந்தாலும் நிச்சயமாக மன்னிப்பினை நாம் கேட்டுவிட வேண்டும். நாம் கொடுத்த கஷ்டத்திற்கு தண்டனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தண்டனை கொடுத்தாலும் இனி அவர்களையே சுற்றி சுற்றி வர வேண்டும். ஒருபோதும் கனவிலும் கூட இனி அவர்களுக்கு துரோகத்தை நினைக்க கூடாது என்று மனம் திரும்பி விட்டார்கள். ஆனால் என் குழந்தையே, இவர்கள் மனம் திருந்தியது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு சென்றவர்கள். இப்பொழுது ஒரு தவறை செய்த பிறகு அதில் அவர்கள் அந்த மனவேதனையை பட்ட பிறகு உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் இன்னமும் உன்னை பற்றி சிந்தித்திருக்க வாய்ப்பு கிடையாது. என் குழந்தையே, அம்மா இத்தனை நேரமாக நமக்கு சாதகமாக பேசிவிட்டு இப்பொழுது அம்மாவின் பேச்சில் சிறு மாறுதல் தென்படுகிறது என்று என் குழந்தையே நீ நினைக்கலாம். என் தங்கமே, அம்மா எப்பொழுதும் நியாயத்தை பற்றி மட்டுமே எடுத்துரைப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கஷ்டம் வந்த பிறகுதான், அவர்கள் அதை அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய வேதனை என்னவென்பது அவர்களுக்கு புரிகிறது என்றால்
இந்த வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து நடத்தும் பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பினை அவர்கள் கொடுப்பார்களா? இதற்கு முன்பு எந்த அளவிற்கு கொடுத்தார்கள் என்பதை மட்டும் ஒருமுறை சிந்தித்துப் பார். நான் அவர்களை மன்னிக்க கூடாது என்று சொல்லவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லவில்லை. அம்மா சொல்ல வந்தது, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீ இருந்தால், அது உனக்கு சரி என்று படுமானால் நீ அதை ஏற்றுக்கொள்ளலாம். இனி காலம் முழுவதும் அவர்கள் இப்படியே இருப்பார்கள் என்பதை பற்றி சற்று ஆராய்ந்து, என் தங்கமே, அம்மா அவர்கள் மனம் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். இந்த மன திருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும், எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதை என் குழந்தையே நீ சிறிது உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களிலும் நடந்த நிகழ்வுகளை வைத்து கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கு. உன்னுடைய விஷயங்களில் தெளிவாக இருந்து கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கலாம். ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவாயானால், ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால், இந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னை ஏமாற்ற முடியாது. அப்படியே உன்னை ஏமாற்றி விட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் போதும். இது மட்டும் உனக்குள் இருந்தால் தைரியமாக உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு மீண்டும் உன்னை தேடி அம்மா சொன்ன தேதியில் வருகின்ற உறவினை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் என்பதையும் அம்மா சொல்லிவிடுகின்றேன். நீ ஏற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையை இனிமேல் உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் அம்மா உனக்கு உறுதியாக சொல்கிறேன். என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாலே. எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் நீ அதை சற்று யோசி முடிவெடுத்துக்கொள். என் தங்கமே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.